ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நல்லா மொறுன்னு ருசியாக மிளகு காரா சேவ் தாங்க பார்க்க போகிறோம். சம்மர் லீவுக்கு வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கு நம்ம கையால் செஞ்சு கொடுக்குற மாதிரி ரொம்பவே ஈஸியான ஒரு ஸ்நாக் ரெசிபிங்க. நல்ல கிறிஸ்பியாகவும் அதே சமயத்தில் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல மாவு பிசையறதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிடலாங்க. மிக்சி ஜாரில் 6-7 பல் பூண்டு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா மைய அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து கெட்டி பெருங்காயத்தை ஒரு 2-3 துண்டு எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். எப்போதுமே இந்த மாதிரி பலகாரம்லாம் செய்யும்போது தூள் பெருங்காயத்தை விட கெட்டி பெருங்காயம் சேர்த்து செய்தோன்னா ரொம்பவே வாசமாக நல்லாயிருக்குங்க. இது இப்படியே கொஞ்சம் ஊறட்டும். அடுத்தது இந்த மாதிரி ஒரு இடிக்கல்லில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து நல்லா கொரப்பாக அரைச்சிடலாம். மிக்சியில் சேர்த்து நல்லா பொடியாக அரைக்கிறத விட இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக தட்டி சேர்க்கும் போது நல்லா ருசியாக இருக்குங்க. இந்த மாதிரி அரைச்சிட்டு இதையுமே தனியாக எடுத்து வச்சிடலாம். ரொம்பவும் ஒன்றும் பாதியமாக உடைச்சோன்னா நமக்கு புழியும் போது தட்டுப்படுங்க. அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் கொரப்பாக இந்த அளவுக்கு கொரப்பாக இடித்து அதை எடுத்து வச்சிடலாங்க. அடுத்தது ஒரு பெரிய பாத்திரத்தில் 2 கப் அளவு கடலை மாவு எடுத்துருக்கேங்க. அதை சேர்த்துக்கலாம். 2 கப் கடலை மாவுக்கு 1/2 கப் அரிசி மாவுங்க. இதான் அளவு. இதுவே நீங்கள் 1 கப்போ இல்லை 1 டம்ளரோ எடுக்கிறீங்க அப்படின்னா 1/4 டம்ளரோ 1/4 கப்போ அரிசி மாவு எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். நான் 2 கப் எடுத்துருக்கிறதுனால 1/2 கப் சேர்த்துருக்கேங்க. அடுத்தது இதில் தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், நம்ம இடித்து வச்சுருந்த மிளகு, இது 3த்தையுமே சேர்த்துட்டு நல்லா கையால் ஒரு முறை கலந்து விட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பூண்டு தண்ணியை இந்த சமயத்தில் சேர்த்துக்கலாங்க. நம்ம கெட்டி பெருங்காயம் ஊற வச்சுருந்ததும் நல்லா ஊறி இருக்கும். அந்த தண்ணியுமே இந்த சமயத்தில் சேர்த்துக்கலாம். முதல்ல இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு மாவை கலந்து பாருங்கள். ஏன்னா நம்ம பூண்டில் ஒரு வேளை நிறைய தண்ணி ஊற்றி அரைச்சிருந்தோன்னா அந்த தண்ணியே போதுமானதாக இருக்கும் மாவை பிசையறதுக்கு. அதனால் முதல்ல பிசைஞ்சு பார்த்துட்டு பத்தலைனா மட்டும் நம்ம பச்சை தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாங்க. இந்த சமயத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் சேர்த்து நம்ம மாவு பிசையும் போது காரா சேவு நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க. வெண்ணெய் சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து மாவு பிசைஞ்சிடலாங்க. மாவு பிசையும் போது நல்லா தளர இருக்க மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தாங்க காரா சேவு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ரொம்ப டைட்டாக பிசைஞ்சிட்டோன்னா ஹார்டாக கடுக்குன்னு இருக்க மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு கையில் ஒட்டுற மாதிரி நல்லா சாஃப்டாக மாவை பிசைஞ்சிடலாம். மாவு பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நீங்கள் மாவு எடுத்திங்கன்னா அந்தளவுக்கு கையில் ஒட்டாதுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மாவை பிசைஞ்சிடலாம். கடைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா காரா சேவுக்கு அந்த பெரிய ஜல்லிக்கரண்டியில் மாவை வச்சு தேய்ப்பாங்கங்க. நம்ம வீட்டில் இந்த மாதிரி பண்ண முடியாது இல்லையா? ஸ்டார் அச்சில் பண்ணும்போது கடையில் வாங்குற மாதிரி கொஞ்சம் மொத்தமாக கிடைக்கும். இது இல்லைனாலும் நம்ம நார்மலான முறுக்கச்சியில் கூட செய்துக்கலாங்க. குழல்லையும் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டோன்னா மாவு புழியறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எண்ணெய் லேசாக தடவிட்டு மாவு வச்சு புழிய ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம மாவு நேரடியாகவே எண்ணெயில் புழிஞ்சிடலாம். முறுக்கு, காரா சேவு, எண்ணெயில் பொரிக்கிற எந்த பலகாரமாக இருந்தாலும் முதல்ல மாவை புழியும் போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணுங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் மாவு நல்லா பூத்து வெந்து வரும். வெந்ததுக்கப்புறமும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுவே எண்ணெய் நல்லா சூடாக ஆகலைன்னா மாவு அடியில் போய் தங்கிடும். வெந்ததுக்கப்புறம் கடுக்குன்னு இருக்குங்க. நல்லா சாஃப்டாக முறுமுறுன்னு இருக்காது. அதனால் ஃபஸ்ட்டு சேர்க்கும் போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தீயை குறைச்சி வச்சு 2 பக்கமும் திருப்பி விட்டு வேக வச்சிடலாம். எண்ணெயோட சலசலப்புலாம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் நல்லா செவந்து வந்திருக்கு. இந்த சமயத்தில் எடுத்துடலாங்க. இப்போது அடுத்த பேட்ச் மாவை நான் நார்மலான முறுக்கச்சி இருக்கும் இல்லையா, அதில் தாங்க புழிகிறேன். நம்ம கடையில் வாங்குறது கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் இல்லையா, அதனால் நான் ஸ்டார் அச்சியில் முதல்ல புழிஞ்சு பார்த்தேன். அடுத்தது நார்மலான முறுக்கச்சிங்க. ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. அது கொஞ்சம் மொத்தமாக இருந்ததுனால வெந்து வர்றதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டைம் எடுத்தது. மற்றபடி ரெண்டுமே ஒரே மாதிரி தாங்க இருந்துச்சு. உங்களுக்கு எதில் விருப்பமோ அதில் நீங்கள் சேர்த்து புழிஞ்சிக்கலாம். இதையுமே நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு வெந்ததுக்கப்புறம் நல்லா எண்ணெயோட சலசலப்புலாம் குறைஞ்சி செவந்து வரும்போது எடுத்துடலாங்க. பாருங்கள், நல்லா செவந்து வந்துருச்சு. எண்ணெயுமே நல்லா சலசலப்புலாம் குறைஞ்சிருச்சு. இந்த சமயத்தில் எடுத்துடலாங்க. இதை விடவே நம்ம இன்னும் கொஞ்சம் செவர விட்டுட்டோன்னா எடுத்ததுக்கப்புறமா இன்னும் ரொம்ப டார்க் ஆகிடும். இந்த கலர் வந்ததும் எடுத்திங்கன்னா சரியாக இருக்குங்க. அவ்வளோதாங்க. எல்லா மாவையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்தோன்னா ரொம்பவே சூப்பரான மிளகு கார சேவ் ரெடி ஆகிடும். பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவில் உடைச்சிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டோன்னா 10-15 நாள் வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நல்லா கிறிஸ்பியாக வந்துருதுங்க. கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துருந்தோம் இல்லையா, நல்லாவே முறுமுறுன்னு இருந்துச்சு. பொரிச்சு எடுத்துட்டு அதே எண்ணெயில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் பொரித்து இது கூட சேர்த்துட்டோன்னா கடையிலலாம் கிடைக்கும் இல்லையா, அதே மாதிரியே இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்.